மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்தாங்க ஆதாரம் என்று மும்மொழி கொள்கை தொடர்பாக PMC பள்ளிகளை நிறுவுவதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளிப்பதாக அனுப்பிய கடிதத்தை வெளியிட்டுள்ள நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு அரசு இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்நிலையில் உண்மையை மறைக்க முடியாது என அவருக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலடி கொடுத்துள்ளார். அதே சமயம் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆரம்ப கல்வியின் தரம் குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. 3ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்கள் 2ஆம் வகுப்பு பாடத்தை கூட வாசிக்க தெரியாதவர்களாக இருப்பதாக ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதே சமயம் தமிழக கிராமங்களில் அரசு பள்ளிகளில் பயில்பவர்களில் 8ஆம் வகுப்பு மாணவர்களில் 64% பேரும் 5ஆம் வகுப்பு படிக்கும் 35% பேரும் 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை கூட படிக்க முடியாத நிலையில் உள்ளதாக ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம் அறக்கட்டளை என்ற அமைப்பு நடத்திய நாட்டின் கல்வி நிலை குறித்த ஏசல் அறிக்கையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட இது குறித்த ஆய்வறிக்கையில் மாநிலங்கள், மாவட்டங்கள் வாரியாக கிராமப்புற மாணவர்களின் கல்வித்தரம் குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் மட்டும் 30 மாவட்டங்களை சேர்ந்த 876 கிராமங்களில் 3 முதல் 16 வயது வரையுள்ள 28,984 மாணவர்களிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. அதில் தமிழகத்தின் தற்போதைய துவக்க கல்வி நிலை உத்தரகாண்ட், பஞ்சாப், கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச மாநிலங்களை விட சரிந்தும் கர்நாடகா, தெலுங்கானாவை விட உயர்ந்தும் உள்ளது. தேசிய அளவிலும் இதே சதவீதம்தான் உள்ளது. அத்துடன் ஆன்லைன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தெரிந்தவர்களாகவும் மாணவர்கள் உள்ளனர். மற்றவர்களை விட சமூக ஊடக கணக்குகளை முடக்குவது, ஆன்லைனில் பாதுகாப்பாக இருப்பது குறித்த புரிதலும் உள்ளது. அதே நேரம் ஸ்மார்ட் போனை கல்விக்காக பயன்படுத்துவதில் மற்ற மாநிலங்களை விட பின்தங்கியே உள்ளனர். தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் 5 முதல் 16 வயதுக்குட்பட்ட மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று இந்த ஆய்வு நடத்தப்பட உள்ளது. இந்த ஆய்வில் முதல் வகுப்பு மாணவர்களில் 43.4%, 2ஆம் வகுப்பு மாணவர்களில் 16.9%, 3ஆம் வகுப்பு மாணவர்களில் 8.6% பேருக்கு ஒரு எழுத்தை கூட வாசிக்க தெரியவில்லை. மேலும் 3ஆம் வகுப்பில் 24.8%, 4ஆம் வகுப்பில் 30%, 5ஆம் வகுப்பு மாணவர்களில் 34% பேரால் முதல் வகுப்பு பாடப்புத்தகத்தை கூட வாசிக்க தெரியவில்லை. அதேபோல 5ஆம் வகுப்பில் 35%, 6ஆம் வகுப்பில் 45%, 7ஆம் வகுப்பில் 56%, 8ஆம் வகுப்பில் 64% மாணவர்களுக்கு 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை கூட வாசிக்க தெரியவில்லை. அத்துடன் 2018ஆம் ஆண்டு 2.3%, 2022 1.9%, 2024 1.8% குழந்தைகள் பள்ளிகளில் சேர்க்கப்படவில்லை என அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. எழுத்துக்களை அறியாத 3ஆம் வகுப்பு மாணவர்கள் 8.6% பேர் உள்ளதாகவும், எழுத்து தெரிந்தும் சேர்த்து படிக்க தெரியாத மாணவர்கள் 18.2% இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. அதே சமயம் அர்த்தம் புரியாமல் படிப்போர் சதவீதம் 36.3% இருப்பதாக தெரிய வந்துள்ளது. முதல் வகுப்பில் 32%, 2ஆம் வகுப்பில் 10.5%, 3ஆம் வகுப்பில் 5.9% பேருக்கு எண்கள் தெரியவில்லை என அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது.